வந்து குழந்தைய கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு வந்து ரங்கநாயகி வந்து வேணாம்மா உனக்கும் வந்துடும் நீ போமா சொல்லிட்டு பம்பு பண்ணி வந்து போக வைக்கிறாங்க. அடுத்து வந்து ரங்கநாயகி விசிறி விட்டுருக்காங்க, திடீர்னு தூங்கிடுறாங்க. அப்போ வந்து கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா வேதா வந்து விசிறிட்டு இருக்காங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற போமான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வந்து போக வைக்கிறாங்க. ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து வேதா வந்து வந்து குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு விசிறி விட்டு குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ரங்கநாயகி வந்து நம்ம எவ்வளோ வந்து போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ரங்கநாயகி வெளியே வரும்போது கரெக்டாக வேதா என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் தொடச்சி வந்து சுத்தமாக மாப் போட்டு அதே டைமில் வந்து சாமிக்கெலாம் வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வேப்பிலையெல்லாம் வந்து எல்லா இடமும் வந்து கட்டி விடுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து ரங்கநாயகி வந்து யோசிக்கிறாங்க, வேதா வந்து எவ்வளோ வந்து நல்ல பொறுப்பான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து குழந்தை சாப்பிட்றதுக்கு அடம்பிடிக்கிறா. வேதா வந்து வம்பு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணும் கருத்துமாக வந்து வேதா வந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து வேதா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து ரொம்ப வந்து அந்த அம்மா வந்து அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறையவே குறையல. அதனால் வேதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வேதா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. எப்படியாவது வந்து குழந்தைய குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் கடுமையான விரதங்களாக இருக்காங்க வேதா. உடனே வந்து சாமி கும்பிட்டுட்டு எப்படியாவது குழந்தைக்கு வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விரதங்களாக இருந்து வேதா வந்து கோயிலேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே குழந்தை வந்து நல்லா ஆகிட்டா, இப்போ பரவாயில்ல, அம்மா இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதா ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. குழந்தை சரியாயிட்டாளா, எனக்கு இது போதும், நீ நல்லா ஆகிட்டல தன்வி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் நல்லா ஆகிட்ட வேதாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க தன்வி. உடனே வந்து சரி ஓகே சரி ஆகிட்டு, எனக்கு அது போதும், இந்த பிரசாதத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறாங்க. அடுத்து வந்து எங்கடி போயிருந்தேன் அப்படி சொன்னோன்னே, இல்லைம்மா நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து விரதம்லாம் இருந்துட்டு வந்தா, ரொம்ப வந்து கடுமையான விரதம்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரங்கநாயகி கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு கேட்ரக்கராக வந்த பொண்ணு இந்த அளவு வந்து கடுமையான விரதங்களாக இருக்க முடியுமா குழந்தைக்காக? அதே டைமில் இவ்வளோ வந்து பண்ண முடியுமா? என்னால் நம்பவே முடியல. வேலை செய்கிற பொண்ணு வந்து எப்படி இப்படி பாசத்தை கொட்ட முடியும்? உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரங்கநாயகி. இந்த பொண்ணே வந்து தன்விக்கு அம்மாவாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். போயும் எவ்வளோ ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே, அவள் வந்து வேஸ்ட்டுன்னு அப்போயே சொன்னேன், கேட்கலையே. இப்போ இந்த பொண்ணு இப்படி பாசத்தை கொட்டுறா. உண்மையே வந்து தன்விக்கு அம்மா இருந்தால் இப்படி தான் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ரங்கநாயகி. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ரவி சொல்கிறாரு, ஆமாம் இந்த பொண்ணே அம்மாவாக இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் தன்விக்கு, ரொம்ப நல்லா தன்வியை பார்த்துப்பால அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்க ரங்கநாயகி ஒரு முடிவுக்கு வராங்க. தன்விக்கு வந்து அம்மாவாக கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணு தான் இருக்க முடியும், வேறு யாருமே இருக்க முடியாது, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பரஸ்பர அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரங்கநாயகி வந்து உணர்றாங்க. இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு வேலை செய்ய வந்தவ தான், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கிடைக்க வந்து தன்வி கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் வேலை செய்கிறவன்னு பார்க்காம இந்த பொண்ணே வந்து மருமகளாக நீ வந்து ஏற்றுக்கினா என்ன அப்படி சொல்லிட்டு கெஜாவை கேட்குறாங்க. கெஜா வந்து உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து அப்படியே ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னோடனே, நான் என்ன கேட்குறது, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மருமக வேதா தான், தன்விக்கு வந்து அம்மாவாக வேதாவை மட்டும்தான் இருக்க முடியும், அதனால் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா? நான் சொல்கிறது தான் இங்கே முடிவு, என் முடிவுக்கு யாராவது மறுபேச்சு பேசுனீங்க அவ்வளோதான், விக்ரம் உனக்கும் சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னே உடனே வந்து என்ன பண்ணுறா கெஜா வந்து, ஒரு வேலைக்காரி எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. உடனே வந்து முறைக்கிறாங்க வந்து நம்ம வந்து காவேரி. உடனே வந்து சரி 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 நீங்கள் சொன்னால் சரிங்க நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பொண்ணெல்லாம் தேட மாட்டேன், வேதா தான் இந்த வீட்டு மருமக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக அடைகிறாங்க.